பெருவான் சரணம். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய குருநாதர் புத்தோத்பாத ஆரியன் வහන්සේ அவர்களுக்கு பாத நமஸ்காரம். இந்த புத்தோத்பாத தமிழ் தர்ம டிஸ்கஷன் உரையாடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் கேள்விகளில், பிரச்சினைகளில் விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ தேவையான அறிவுகளை பெற்றுக்கொள்ள புத்தோத்பாத ஆரியன் வහන්සේ அவர்களுடைய சீடரான ஆரியன் அவர்கள் இந்த மண்டபத்துக்கு வந்து இருக்கிறார். தேர்வான் சரணம் ஆரியன் அவர்களுக்கு. தேர்வான் சரணம். தேர்வான் சரணம். நமோ தஸ்ஸ பகவது அரஹது சம்மா சம்புத்தஸ்ஸ. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வහන්සේவின் பாத நமஸ்காரம். இப்போ நம்ம பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு சத்தியம் ஒன்றை போதனை செய்திருக்கிறார். இந்த உலகத்தின் யதார்த்தம், சத்தியம் பற்றின உண்மையை பகவான் புத்தர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப அதை இன்னைக்கு நாங்க சமூகத்தினூடாக பார்க்கும்போது புத்தர் அவர்கள் இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று இந்த சமூகத்துல சொல்லும் ஒன்றுதான் கர்மம், அதன் பலன். கர்மம் அதன் பலன் என்பது நல்லதை செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். அப்போ நாங்கள் நல்லதை செய்ய வேண்டும், தானம் கொடுக்க வேண்டும், தர்மம் செய்யணும், நல்ல வேலைகளை செய்யணும், நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றணும், நல்லது செய்யணும், நன்மை செய்யணும், பிறருக்கு உதவி செய்யணும். அப்போ இதன் விளைவாக எங்களுக்கு நன்மை நடக்கும். இப்பிறப்பிலும் சரி, அடுத்த பிறவைகளிலும் சரி நன்மை நடக்கும். அப்போ இதுதான் புத்தர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று இந்த சமூகத்துல இன்னைக்கு சொல்லும் போதனையாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ இப்பிறவியில் எங்களுக்கு நிர்வாணம் அடைய முடியாவிட்டாலும் அடுத்த பிறவியில் நாங்கள் நன்மை செய்து தான தர்மங்களை கொடுத்து சீலம் கடைபிடித்து தியானம் செய்து அதனூடாக நாங்கள் தெய்வலோகத்துல போயிட்டு தெய்வலோகத்திலிருந்து எங்களுக்கு நிர்வாணம் அடைய முடியும் என்று போதனை செய்யும் போதனையாளர்கள் இன்றைக்கு சமூகத்துல ஏராளமா இருக்கிறாங்க. அப்போ நாங்க இங்கே கொஞ்சம் விமர்சிச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது, உண்மையிலேயுமே இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்திருக்கிறார்களா? இப்ப இவர்கள் சொல்வதுதான் புத்த தர்மமா? இதில் உண்மையாக சத்தியம் இருக்கிறதா என்று நாங்கள் கொஞ்சம் விமர்சிச்சு பார்த்தா பகவான் புத்தர் அவர்கள் அதை பற்றி பேசல. கர்மம் அதன் பலன் என்பது நிகண்ட என்கிற அந்த புத்த சுபாவத்தை அடைய முதல்ல பகவான் புத்த சுபாவம் அடைய முதல்ல இந்த சமூகத்துல அதுதான் இருந்தது. நல்லது செய்யணும், ஒரு நன்மை நடக்கும், கெட்டதை செய்யக்கூடாது, கெட்டதை நாங்க தவிர்க்கணும் என்பதை கூறியது தான் அந்த நிகண்ட தர்மம். அப்ப அதில் நன்மை செய்து நன்மையை பெற்றுக்கொள்வது என்பது அது பவகாமி, அதாவது பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை எங்களுக்கு தருகிறது. பிறப்பு இறப்பு என்ற பயணம் என்பது தொடர்கதையாக தொடர்ந்து போகும்போது அது எங்களுக்கு இன்பத்தை
எப்போதுமே தராது. மன மகிழ்ச்சியை எப்போதுமே தராது. அப்ப அது துன்பத்துக்கே தான் எங்களை இழுத்துச் சென்று கொண்டிருக்கும். அப்போ இதிலிருந்து மீளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை போதனை செய்தார். ஏத்தும் படிச்ச சம்பூதா ஏத்துபங்கா நிருஜ்யதி, காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மம். காரணத்தின் விளைவாகத்தான் நாங்கள் இன்றைக்கு உலகம் உண்மையின நம்பி இந்த நம்பிக்கையில் பிடிப்பில் வாழ்றோம். அப்ப இந்த காரணம், அந்த 5 உற்பத்தி நிலையங்கள் தான் காரணம். கண், காது, மூக்கு, நாக்கு, உடல். இவைகள் காரணமாக கண்களுக்கு வர்ணம் தெரிஞ்சது, காதுக்கு சத்தம் கேட்டது, மூக்குக்கு வாசனை, நாக்குக்கு சுவை, உடலுக்கு குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகள். இவைகள் அனைத்தும் கலந்த ஒரு எண்ணம் தான் அப்போ நாங்கள் வெளியில எல்லாம் இருக்குன்னு சொல்றோம். இன்னைக்கு மாமரம் வெளியில் இருக்கு. மாமரம் வெளியில் இருக்குன்னு சொன்னா அப்ப அதுதான் உலகம். அப்ப உலகம் இருக்குதுன்னு சொன்னா அந்த உலகத்தில் நான் இருக்கிறேன். அப்ப அதுல இருக்குது நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நட்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி. இப்போ உலகம் இருந்தா அதில் நல்லது கெட்டது இருக்குன்னு சொன்னா அப்ப அதுதான் அந்த கர்மம், அதன் பலன். ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் அதுக்கு அதை அதில் நாங்கள் நன்மை அடையவோ இதில் தீமை அடையவோ ஒண்ணு இருக்கணும். அப்ப ஏதாவது இருந்தா அப்ப அங்கே நன்மை தீமை என்பது ரெண்டும் இருக்குது. அப்போ இது உண்மையை நாங்கள் கண்டாதான் ஏதும் இங்க கிடையாது. உண்மையை நாங்கள் சத்தியத்தை கண்டா அப்போ இது எல்லாமே காரணத்தின் விளைவாக வந்தது. இந்த உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் இணைந்ததுனால உருவானது தான் அப்போ உலகம், மாமரம். இப்போ மாமரம் வெளியில இருக்கு. இங்கேதான் சத்தியத்தை நாங்கள் காண வேண்டியிருக்கிறது. சக்கும் உதப்பாது சத்தியத்தை காணும் கண் இங்கேதான் திறக்குது. சத்தியத்தை காண்கிறார் இவர். இந்த கண் இவருக்கு திறக்கிறது. சத்தியத்தை காணும் போது மாமரம் என்பது வெளியில் உள்ளது ஒன்று அல்ல. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார், வெளியில் இருப்பது அல்ல. அது ஒரு எண்ணம், மனதில் தான் இருக்கு. அப்போ நாங்கள் எதை பார்த்து வெளியில் இருக்குன்னு சொன்னாலும், எதை கேட்டு வெளியில் இருக்குன்னு சொன்னாலும் அவைகள் அனைத்தும் வெளியில் இருப்பது கிடையாது. வெளியில் அப்படி ஒண்ணு கிடையாது. எல்லாமே மனதில் தான் இருக்கிறது. அப்போ மனசுல தான் இந்த கதை ஓடிக்கொண்டு இருக்குது. மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் கதையை நாங்கள் வெளியில் போட்டுக்கொண்டு வெளியில் இருக்கிறது, இதெல்லாம் வெளியில் இருக்கிறது என்று சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த நினைப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையாக இருக்கும் உலகத்தில் அல்ல. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதனூடாக அவர் உலகம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது, உலகம் என்பது வெளியில் இருப்பதில்லை, அது வெறும் எண்ணங்கள் மட்டுமே, அப்போ மனசுல தான் இருக்கு என்ற சத்தியத்தை அவர் புரிஞ்சு கொள்றார். இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தில் தான். அப்போ இதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார். உலகம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது. அது நாங்க எல்லாமே நினைச்சு கொண்டிருக்கிறோம் வெளியில எல்லாம் இருக்குன்னு சொல்லி. அப்போ அப்படி ஒண்ணு எங்கேயுமே இல்லை. நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க. நீங்க நினைச்சு கொண்டிருக்கும் உலகம் என்பது எங்கேயுமே இல்லை. அப்போ இதை புரிஞ்சு கொள்ளத்தான் நாங்கள் சத்திய தர்மம் என்ன, பகவான் புத்தர் அவர்கள் போதித்த சத்தியம் என்ன, இந்த தத்துவம் என்ன அப்படின்றத நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ளணும். தெரிஞ்சு கொண்டாதான் எங்களுக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடியும். புரிந்து கொள்வதனூடாக நாங்கள் விமர்சித்து பார்த்தால், நடைமுறையில் அதை கையாண்டு பார்த்தால், உலகம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது. மாமரம் என்பது ஒரு எண்ணம் என்றால் அதை பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை. கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம், மூக்குக்கு ஒரு வாசனை அல்லது துர்நாற்றம், நாக்குக்கு ஒரு சுவை. இவை அனைத்தும் கலந்த ஒரு எண்ணம் தான் மாமரம். இப்போ கலந்தது வெளியில் இருக்குதா? இல்லை, அது மனதில் தான் இருக்கிறது. அப்போ இதையே ஒரு சிங்களம் பேசும் மனிதர் மாமரம் என்று அல்ல சொல்வார். இங்கிலீஷ் பேசும் மனிதன் இதை மாமரம் என்று அல்ல சொல்வார். ஜப்பான் மொழி பேசும் மனிதன் இதை மாமரம் என்று அல்ல சொல்வார். அப்போ அவரவர் போடும் சத்தம் வேற, அவரவர் பாஷை வேற. அப்போ இதில் எது உண்மை? தமிழ் மொழி
உண்மையா, சிங்கள மொழி உண்மையா, இல்லாட்டி இங்கிலீஷ் மொழி உண்மையா, இல்லாட்டி ஜப்பான் மொழி உண்மையா என்று பார்த்தா எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே சத்தமும் வர்ணமும் தான் இருக்கிறது. சத்தமும் வர்ணமும் இணைந்த இந்த சமூகம் கொடுத்ததை தான் நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கோம். சமூகம் கொடுத்துச்சு இது மாமரம் சொல்லி. அப்போ தமிழ் சமூகத்துக்கு இது மாமரம். ஆனால் சிங்கள சமூகத்துக்கு இது மாமரம் அல்ல. இங்கிலீஷ் சமூகத்துக்கு அது மாமரம் அல்ல. இப்ப அவரவர் சமூகத்துக்கு அது வேற வேறையாக இருக்குதுன்னு சொல்லி பிடிச்சு கொண்டிருப்பது எல்லாமே வெளியில இருக்குது. அப்ப இந்த கதை உண்மையா? இப்போ இது எதில் இருக்குது உண்மை? இங்கிலீஷ்ல உண்மை இருக்குதா? தமிழ்ல உண்மை இருக்குதா? இல்ல சிங்களத்துல உண்மை இருக்குதா? இல்ல, எங்கேயுமே உண்மை இல்லை. எல்லாமே சத்தம் வர்ணம் கலந்த எண்ணங்கள். அப்ப எண்ணங்களில் உண்மை உண்மை இருக்கிறதா? எண்ணங்களிலும் உண்மை இல்லை. எண்ணங்களும் வேகத்தின் வழியாக சுழலுகிறது. இப்ப கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த 5 சென்சர்கள் இணையும் போது ஒரு வேகம் இங்கே வேகமாக சுழலுகிறது. இந்த வேகத்தின் காரணமாக வந்ததுதான் இந்த மனம். வேகத்தின் காரணமாக வந்தது. ஒரு பத்தியை பத்த வைத்து நாங்கள் அதை வேகமாக சுத்தினா அப்ப வட்ட வடிவமாக புகை எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த புகை வெளியில் இருக்கிறதா, வட்ட வடிவம் ஒன்று அங்கே இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல, நாங்க சுத்தியதன் காரணமா, வேகமா வட்ட வடிவமாக சுத்தியதன் காரணமா அது வடிவம் ஒன்று தெரியுது. ஆனால் அது வேகத்தின் காரணமாக உருவானதே தவிர அப்படி ஒன்று அங்கே வெளியில் இருக்குதா? இல்ல, அப்படி ஒன்று வெளியில் கிடையாது. அப்போ இதுதான் இதுதான் உலகம். நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம் வெளியில் இல்லாம இருக்குன்னு சொல்லி. இதே போல அந்த வேகத்தின் காரணமா கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த 5 சென்சர்களும் வேகமாக இணையும் போது அந்த இணைதலின் காரணமா இது வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைச்சு பிரிச்சு கொண்டிருக்கிறோம். இது வேகம். மனம் என்பது ஒரு வேகம். வேகத்தால் உருவானது தான் உலகம். உலகம் எங்கேயும் இருப்பது கிடையாது. சத்தியத்தை கண்டால் தான் அவருக்கு இது புரியும். அப்போ சத்தியத்தை காணாத வரைக்கும் அவர் இருப்பது உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு உலகம் இருக்கு. அந்த உலகத்தில் நாங்கள் நன்மை செஞ்சு நன்மை அடையணும், நல்லது செய்யணும், தானம் கொடுக்கணும், தர்மம் செய்யணும், சீலம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டா நாங்கள் சமத சமாதியில் எங்களுக்கு சுவையில் வீட்டிருக்கலாம். இதுதான் நிரந்தரமான ஆனந்தம், இதுதான் நிரந்தரமான மகிழ்ச்சி. அப்ப இப்படியாக பல விதமான முறையில மனிதன் இந்த நிரந்தரமான இன்பத்தை தேடுகிறார், மகிழ்ச்சியை தேடுறார். ஆனால் அதுல எங்கேயுமே நிரந்தரம் கிடையாது, மகிழ்ச்சி இல்லை. எல்லாமே தற்காலிகமானது, போலியானது, கொஞ்ச நேரத்துக்கு. அப்போ இதுல எல்லாத்தையும் பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடையும் போது எல்லாத்தையுமே செஞ்சாரு. சித்தார்த்தராக இருக்கும்போது எல்லாத்தையும் கடைபிடிச்சார், செஞ்சு பார்த்தார், தியானம் பண்ணினார், சமத்த தியானம் பண்ணி சமாதி நிலையில் இருந்தார். ஆனால் மனதுக்கு வரும் எண்ணங்களில் தீ இன்னும் அழியல. மனதுக்கு எண்ணங்கள் வரும்போது அங்கே தீ பற்றி கொள்ளுது. அது தீ அழியாத நிலையில் தியானம் பண்ணி கொண்டிருப்பதன் பலன் இல்லை. தியானம் பண்ணிக்கொண்டு சமத்த சமாதியில உட்கார்ந்து கைகளை வச்சுக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு இருக்கும் வரைக்கும் அங்கே சமாதி நிலை இருக்கு. ஆனா அதிலிருந்து எழும்பி நாங்கள் வேறு வேறு காரியங்களில் ஈடுபடும் போது மனதுக்கு எண்ணங்கள் வருதும் போகுது. மனதுக்கு எண்ணங்கள் வரும் போகும்போது அந்த மனதுக்கு நாங்கள் அடிமையாகித்தான் இருக்கிறோம், எண்ணங்களுக்கு அடிமையாகித்தான் இருக்கிறோம். இப்போ அதன் பின்னுக்கு நாங்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, தவிர்க்க முடியாது. அப்போ இதுல அந்த ராகதேச மோகம் என்ற தீ பற்றி கொண்டுதான் இருக்கிறது என்றால் அப்ப அதிலிருந்து உண்மையாக அங்க மீளல் என்பது நடக்கல, உண்மையான விடுதலை என்பது அங்கே கிடைக்கல என்பதை சித்தார்த்தர் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்றார். புரிந்து கொண்டுதான் இதுல உட்கார்ந்து கொண்டிருப்பதனால எந்த பலனும் இல்லை. 100 வருஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணினாலும் அதுல பலன் கிடையாது. அது தற்காலிகமானது. தற்காலிகமான சுவையில உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், அதுல வேலை இல்லை, பலன் இல்லை. ஆனால் பலன் இல்லாததை பிடித்து கொண்டிருப்பதால என்ன இருக்கு பிரயோஜனம்? அப்போ அதுல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் கடைசியா அந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம் கயாசிசி போதி மூலையில
படிச்ச சமுப்பாத தர்மத்தை பற்றி தான் பகவான் புத்தர் அவர்கள் விமர்சிக்கிறார். விமர்சித்து பார்த்து சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறார். திரைலோகநாத சம்மா சம்புத் என்ற சுபாவத்தை அடைகிறார். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட பகவான் புத்தர் அவர்கள் இப்போ இதைத்தான் சொல்றாரு. வெளியில வந்து இதைத்தான் சொல்றாரு. இதுதான் கதை. மனதில் தான் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ மனதுல ஓடிக்கொண்டிருக்கும் கதையை நாங்கள் நிறுத்தணுமா இருந்தா முதல்ல மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொள்வதன் பெயர் தான் அந்த சத்தியத்தை கடைபிடிப்பது என்பது. இப்போ சத்தியத்தை நாங்கள் காண்பதற்கு காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு அப்போ காரணம் தான் இந்த உற்பத்தி நிலையங்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, உடல். இந்த 5 உற்பத்தி நிலையங்கள் இணைந்ததன் விளைவாக வந்தது தான் ஆன்மா என்ற துஷ்டி. வெளியில் இருக்குது என்று சொல்லி நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ பிறந்த தொட்டியில் இருக்கும் குழந்தைக்கு ஒன்றும் இருக்கல, ஏதும் இருக்கல. அப்ப அது எப்படி வந்துச்சு? தொட்டியில உள்ள குழந்தைக்கு ஒன்றும் இருக்கல, ஏதும் இருக்கலன்னு சொன்னா அப்ப இன்னைக்கு பெரிய ஆளான பிறகு அம்மா, அப்பா, வீடு, வாசல், பணம் எல்லாம் இருக்குன்னு சொன்னா எங்க இருந்து வந்துச்சு? இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா எங்க இருந்து ஆரம்பமானதுன்னு சொல்லி நாங்க விமர்சிச்சு பார்த்தா தான் கதை எங்களுக்கு புரிய வருது. தொட்டிலின் நிலைக்கு நாங்களும் சென்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த சென்சர்கள் அங்கே இணையுது. உதாரணமாக கண்களுக்கு வர்ணத்தை காட்டி காதுக்கு சத்தத்தை கொடுக்குறாங்க. குழந்தை நான் உனது அம்மா என்று. அம்மா எங்க, அம்மா சொல்லுங்கம்மா, அம்மா சொல்லுங்க செல்லம் அப்படின்னு சொல்லி இந்த சத்தத்தை கொடுக்குறாங்க. அப்போ சத்தமும் வர்ணமும் கண்களுக்கு தெரிந்ததும் காதுக்கு கேட்டதும் அங்கே இணையுது. இணையும் போது ஒரு பவர் உருவாகுது. இந்த பவருக்கு பேர் தான் ஆன்மா என்ற துஷ்டி. இன்னும் ஒரு உதாரணத்தை இங்க சொல்வதாக, நாங்க கரண்ட்டை பாவிக்கிறோம். கரண்ட் பாவிக்கும் போது அப்போ அது வருது நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற 2 சம்பந்தமில்லாத 2 வயர்கள்ல தான் வீட்டுக்கு வருது. அப்ப இது இரண்டும் வந்து இணையும் போதுதான் நாங்கள் அங்கே ஒரு இந்த பவர் வருது. அது இணையாட்டி பவர் ஒண்ணு அங்க இல்லை. அந்த பவருக்கு பேர் தான் கரண்ட். இதே போலத்தான் இந்த கண்ணும் காதும் இணைந்தும் போது அங்கே ஒரு பவர் உருவாகுது. இந்த பவருக்கு பேர் தான் இந்த துஷ்டி, ஆன்மா என்ற துஷ்டி. இப்போ இந்த உணர்வு ஒண்ணு பிறக்குது. வெளியில் அம்மா இருக்கிறார் என்ற உணர்வு ஒண்ணு அங்கே பிறக்குது. அந்த உணர்வுக்கு பெயர் தான் அந்த பவர். இந்த பவரினூடாகத்தான் அம்மா இருக்கிறார் என்ற உணர்வு அங்கே உருவாகுது. அந்த உருவான உணர்வினூடாக அப்போ அந்த குழந்தை இன்னும் பெரிய ஆளாகும் போது, வளரும் போது இந்த சத்தத்தை இந்த தொண்டையினூடாக பிற ஒலியை கொடுக்குது, சத்தத்தை கொடுக்குது, அம்மா என்ற சத்தத்தை. முதலில் அம்மா என்ற சத்தம் வெளியில் வராது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தத்தை கொடுத்து அம்மா என்ற பெயர் அங்கே பெயரும் உருவமும் இணையுது. அப்ப இணைந்தது அப்போ வெளியில் இருக்கிறது என்று குழந்தை பிடித்து கொள்ளுகிறது. அந்த பிடிப்பில் தான் அப்போ வளரத் தொடங்குகிறது. அந்த பிடிப்பில் உருவாகி ஆன்மான துஷ்டியில் பிறந்து மனதில் தான் அந்த குழந்தை வளருது. அப்போ பிறந்தது துஷ்டியில, வளருவது மனதில், எண்ணங்கள்ல. இப்போ எண்ணங்களை தான் நாங்க இப்போ இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமே அப்படித்தான் இன்னைக்கு இயங்கி கொண்டு இருக்குது. அப்போ இது உண்மையா என்ற சத்தியத்தை நாங்கள் பார்த்தால்தான் எங்களுக்கு கதை புரியும். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறியிருக்கிறார். ஏத்தும் படிச்ச சம்பூத்தா ஏத்து பங்கா நிருஜ்யதி. காரணம் இருக்கும் வரை அதன் பலன் என்பது எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். என்னது? உற்பத்தி நிலையங்களால் உருவானது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு அந்த துஷ்டியில இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு இருப்பது வெறும் துன்பம் மட்டும்தான். இதற்கு பேர் தான் துன்பம். இதுதான் துன்பம். இதை தவிர துன்பம் ஒன்று இல்லை. உலகம் இருக்குதுன்னு சொல்லி நினைத்து பிடித்து கொண்டிருப்பதனால நாங்கள் இருப்பது துன்பத்தில். இதுதான் துன்பம். அப்ப நாங்க பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இருப்பது துன்பத்தில். எல்லா மனிதர்களும் இருப்பது துன்பத்தை. துன்பத்தை உரிமையாக்கி கொண்டிருக்கிறார். துன்பத்தை தனது சொத்தாக வைத்துக் கொண்டிருக்கிறார். துன்பத்தை தனது சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். துன்பம் தான் அவருக்கு சொந்தம். துன்பம் தான் அவருக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருப்பது துன்பம். அப்போ இந்த துன்பத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் கர்மத்தை நல்லதை செய்து நல்ல காரியங்களை செய்து தான தர்மங்களை கொடுத்து புண்ணிய காரியங்களை செய்து சீலம் கடைபிடித்து தியானம் பண்ணினா எங்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற முடியுமா? எங்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா என்ற கேள்வி இங்கே பெரிதாக எழுகிறது. இல்லை.
அந்த கேள்விக்கு விடை கிடைக்க வேண்டுமாக இருந்தா நீங்கள் வர வேண்டிய இடம் புத்தோத்பாத போதனைகளில் நீங்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கர்ம பூமி கிடையாது. கர்மத்திலிருந்து மீண்டு காரணம் அதன் பலன் சத்திய தர்மத்தை புரிந்து நீங்கள் நிரந்தரமான இன்பத்தை, நிரந்தரமான மகிழ்ச்சியை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் 2500 வருடங்களுக்கு முதல்ல போதித்தார். அப்போ அது இன்றைக்கு போதனை செய்யப்படுகிறது என்றால் அது புத்தோத்பாத போதனைகளில் தான். அது எங்களுடைய குருநாதர் அவர்கள், புத்தோத்பாது ஆரின்வான்ஸ் அவர்கள் இந்த உலகத்துக்கே இன்றைக்கு இந்த சத்தியத்தை காலம் நேரம் பார்க்காம, இரவு பகல் பார்க்காம முழு நாளுமே இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்து கொண்டிருக்கிறார். சிங்களம், இங்கிலீஷ், தமிழ் 3 மொழிகளும் இன்றைக்கு இந்த புத்தோத்பாத போதனைகள் உலகமெங்கும் ஒலிக்கிறது. அப்ப இந்த போதனைகளை கேட்டு நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் நீங்க இதை நடைமுறை பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியும் இதன் யதார்த்தம் என்ன, சத்தியம் என்ன என்பது. அப்போ அதனூடாக நீங்கள் துன்பத்திலிருந்து மீள்வீங்க, நிரந்தரமான இன்பத்தை பெறுவீங்க, மகிழ்ச்சியை பெறுவீங்க. அப்போ உங்களுடைய நேரம் இது. உங்களுக்குள் எழும்பும் கேள்விகளை பற்றி கதைக்கலாம். திருவான் சரணம். பெருவான் சரணம். உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்கள். இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக இருக்கும் உங்களுடைய காலம் இது. உங்களுடைய கேள்விகள், பிரச்சனைகள் இப்ப கேட்கலாம். திருவான் சரணம் ஆரியன் அவர்களே. திருவான் சரணம். இங்க நானுன்னு ஒருத்தர் இல்லாதப்ப நம்ம மனசுல ஏற்படுற எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் பற்றிய எண்ணங்களும் போய் தானே ஆரியன் அவர்களே? அதுல எதுவுமே உண்மை நிஜம் கிடையாது. ஆமாம் ஆரியன் அவர்களே. நாங்க எதிர்காலத்தை பற்றி நினைப்பதும் இந்த நேரத்துல தான் நினைக்கிறோம், இந்த நொடியில தான் நினைக்கிறோம். ஆமாம் ஆரியன் அவர்களே. இப்ப நான் எதிர்காலத்துல எனக்கு ஒரு வீடு, பெருசா வீடு ஒண்ணு கட்டணும், வாகனம் ஒண்ணு எடுக்கணும், நல்ல பேங்க் பேலன்ஸ் ஒண்ணு செஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இப்பதானே நாங்க நினைக்கிறோம், இந்த நொடியில தானே நாங்க அதை பத்தி யோசிக்கிறோம். ஆமாம் ஆரியன் அவர்களே. அப்போ எதிர்காலம் என்பதும் இந்த நொடிக்குள்ள தானே இருக்குது. நாங்க அதை பத்தி நினைக்கிறோம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். இந்த நொடியில தான் இப்ப கதை ஓடிக்கொண்டிருக்கு. அது அப்ப எதிர்காலம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிடையாது. அதே போல இறந்த காலம் ஒன்றும் அப்படி ஒண்ணு கிடையாது. நாங்க நினைச்சு கொண்டிருக்கோம், நான் இப்படி படிச்சேன், இவ்வளவு படிச்சிருக்கேன், எனக்கு நான் நல்ல படிச்சு நான் தொழில் செய்றேன், எனக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க, எனக்கு எல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு உதவிகள் செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க இறந்த காலத்தை பத்தி, இறந்ததை பற்றி எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அங்கே நாங்க நினைச்சு கொண்டு இருப்பது எல்லாமே இறந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் நினைப்பது இந்த நொடிக்குள்ள தானே. ஆமாம் ஆரியன் அவர்களே. இந்த நேரத்துல தான் நாங்க எல்லாத்தையுமே, இந்த நொடிக்குள்ளதான் நாங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணி செஞ்சு கொண்டிருப்போம். நான் எதிர்காலத்தை எப்படி வாழணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 இதை கனவை நாங்க வளர்த்து கொண்டு அந்த கனவின் பண்ண ஓடிக்கொண்டிருப்போம், கற்பனையில வாழ்றோம். அந்த கற்பனைக்கு பேரு தான் இறந்த காலம், நிகழ்காலம் எல்லாம், எதிர்காலம் எல்லாமே கற்பனையில தான் இருக்குது. நிஜத்துல அப்படி ஒண்ணும் கிடையாது. எதிர்காலமும் இல்லை, இறந்த காலமும் இல்லை, எல்லாமே இந்த நொடி மட்டும்தான். நாங்க பார்ப்பது என்ன? இப்ப கண்களுக்கு தெரிந்தது
வீடு அப்படின்னு சொல்லுவோமே. இப்ப வீடு எங்களுக்கு இப்ப இந்த நொடியில ஒரு எண்ணம். வீடு என்றால் ஒரு எண்ணம் தானே. அப்போ அது வெளியில் இருக்கா? வெளியில் இல்லை. அப்போ இந்த நொடியில வந்த எண்ணத்தில் இப்ப வந்த எண்ணம் தான் அப்போ வீடு. அப்ப இந்த நொடியில் வந்த எண்ணத்தில் நாங்கள் உண்மையை கண்டால், அப்போ வீடும் வெளியில இருக்கா? வெளியிலும் இல்லை. இப்போ மனதில் இருக்குதா வீடு? மனசிலும் வீடு ஒண்ணு அப்படி இல்லை தானே. அப்ப இருக்கிற மாதிரி இருந்தா அப்போ நாங்க இப்போ பார்த்தது வெளியில இல்லைன்னு சொன்னா மனசுல இருக்கணும். அப்போ நாங்க வலது பக்கம் பார்க்கும் போது அது இல்லாம போயிருதாங்க அன்னைக்கு. அந்த வந்த எண்ணம் இல்லாம போகிறது. மறுபடி வேற ஒரு எண்ணம் வருது. வாசல் வாசல் இருக்குதா? வாசல் என்பது ஒரு எண்ணம். வீடு அங்கனைக்கு இல்லாம போயிடுச்சு. மறுபடி வாசல் என்ற எண்ணம் உருவானுச்சு. வாசலும் வெளியில இருக்குதா? அப்ப வெளியில இல்ல. அப்ப மனசுல இருக்கா? மனசுல இல்ல. மறுபடி நாங்க மேல பார்க்கும்போது ஆகாயம் தெரியுது, வானம் தெரியுது. அப்போ எங்க வாசல் எங்க போனுச்சு? வாசல் அந்த நொடியே அழிஞ்சு போச்சு. அப்போ மறுபடி அங்க ஆகாயம் என்ற ஒரு எண்ணம் தோன்றுனுச்சு. ஆகாயம் மறுபடி நாங்க கீழே பார்க்கும்போது ஒரு மனிதர் போறார். அப்போ அந்த ஆகாயம் அங்கே இல்லாம போயிட்டு தான் அந்த மனிதர் இங்கே என்ற ஒரு எண்ணம் இங்கே தோன்றுது. அப்போ இது அந்த எண்ணங்கள் என்பது அடிக்கடி மாறி மாறி போய்கொண்டே இருக்குது. எண்ணங்கள் கண் மூலியமா எண்ணங்கள் வந்து சேருது, காது மூலியமா எண்ணங்கள் வந்து சேருது, மூக்கு நாக்கு உடல் என்ற இந்த உற்பத்தி நிலையங்கள் 5ம் கலந்த எண்ணம் தான் எந்த நேரமும் ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ இது நிக்காம ஓடுது. அந்த ப்ரொஜெக்டர் போல, திரைப்படத்துல பார்த்த கதை போல இது ஓடிக்கொண்டிருக்குது. ஓடிக்கொண்டிருக்கிறோம் கதையில நாங்க உண்மையை கண்டா, இந்த நொடியில் வந்த எண்ணத்தில் உண்மையை கண்டா, அப்போ எங்க இருக்குது உண்மை? எண்ணத்திலும் உண்மை இருக்குதா? மனதுக்கு வரும் எண்ணங்களில் உண்மை இருக்குதா? இல்ல, அப்படி ஒண்ணு கிடையாது. உண்மை ஒண்ணு கிடையாது. அது சென்சர் சிஸ்டம். இப்ப இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார். சலாயத்தன லோக்கோ லோக்கோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ என்று. அதாவது இந்த 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானதுதான் உலகம். 6 உற்பத்தி நிலையத்திலிருந்து நாங்கள் மீண்டு விட்டால் நாங்கள் உலகத்திலிருந்து மீண்டுவோம். அப்ப இதற்கு பெயர் தான் நிர்வாணம். 6 உற்பத்தி நிலையங்களிலிருந்து மீள்வதற்கு பெயர் தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். இப்போ இந்த மனதுக்கு வரும் எண்ணங்களிலும் உண்மை இல்லை. அது எந்த நேரமும் வேகமாக சுழன்று கொண்டே இருக்கு. அதை நிறுத்த முடியாது. அத ஓரம் கட்டி வைக்கவும் முடியாது. அதை தடை செய்யவும் முடியாது. அது சென்சர் சிஸ்டம். இதுதான் சிஸ்டம். இப்ப கண்களுக்கு வர்ணம் தெரிகிறது என்றால் அதை நிறுத்த முடியாது. அது அதன் சுபாவம், அதன் செயல்பாடு தான். கண்ணின் சுபாவம் என்பது தெரிவது, காதின் சுபாவம் என்பது கேட்பது. அப்போ மூக்கின் சுபாவம் தான் துர்நாற்றமும் வாசனையும் சேமிப்பது. இப்போ நாக்கின் சுபாவம் தான் இந்த சுவையை சேர்க்கிறது. இதே போலதான் இந்த உடலின் சுபாவம் தான் குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான இந்த ஸ்பரிசங்களை சேமித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப எந்நேரமும் சேமித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அப்போ இதன் வழியாக எந்த நேரமும் எண்ணங்கள் வருது. கண்களுக்கு தெரிந்த வர்ணத்தினூடாக எண்ணங்கள் வருது, காதுக்கு கேட்கும் சத்தத்தினூடாக எண்ணங்கள் வருது, மூக்குக்கு உணரும் வாசனையின் துர்நாற்றத்தினூடாக எண்ணங்கள் வருது, இப்ப நாக்குக்கு உணரும் சுவையினூடாக எண்ணங்கள் தோன்றது. அப்ப உடலுக்கு உணரும் குளிர், இப்ப வெயில் அடிக்கும், நாங்க வெளியில நிற்கும் போது வெயில், குளிர், உஷ்ணம், உஷ்ணத்தினூடாக இல்ல எனக்கு நிக்க முடியல, கொஞ்சம் அதிகமா உஷ்ணம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதனூடாக எண்ணங்கள் தோன்றுது. அப்ப உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் நிழல், அங்கே குளிர்ச்சியா இருக்கு, அதனூடாக எண்ணங்கள் தோன்றுது. அப்போ இந்த சென்சர்களினூடாக எண்ணங்கள் எந்நேரமும் தோன்றி மறையுது. அப்போ இதன் வழியாகத்தான் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. சென்சர்கள் வழியாக 5 உற்பத்தி நிலையங்கள் இணைந்து அது வேகமாக ஓடிக்கொண்டே இருக்குது. எண்ணங்கள் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்குது. அது ப்ரொஜெக்டர் போல, திரைப்படத்தை போல. திரைப்படத்துல நாங்க பார்க்கும்போது அது எல்லாமே தயாரிக்கப்பட்டது. அதுல நடிகைகள், நடிகர்கள், காமெடி சீன், அழகான காட்சிகள், அசிங்கமான காட்சிகள், பாடல்கள், இசை அப்படின்னு சொல்லி அந்த
திரைப்படத்துல எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லாமே சோடிக்கப்பட்டது. அது எல்லாமே தயாரிக்கப்பட்டு அது திரைப்படத்துல நாங்க போய் பார்க்கிறோம். ஆனால் அதில் நிஜம் இல்லை. திரைப்படத்துக்குள்ள நிஜம் இல்ல. எல்லாமே தயாரிக்கப்பட்டது என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நாங்க திரையை கிழிக்க போறது கிடையாது. திரையை உடைக்க போறதும் கிடையாது. நாங்கள் பார்த்து எழும்பி வாரோம். அப்ப அதில் நாங்கள் உண்மையை புரிந்து கொண்டிருக்கோம். என்னன்னா அதுல உண்மை இல்லை என்பது எங்களுக்கு நல்லா புரியும். இப்ப இதே போலத்தான் இந்த ப்ரொஜெக்டரை இந்த திரைப்படத்தில் போகும் கதையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அன்றாடம் பார்க்கும் கேட்கும் இந்த கதையும் நிஜம் கிடையாது. இது எல்லாமே தயாரிக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கு. கண் மூலியமா தயாரானது, காது மூலியமா தயாரானது, மூக்கு நாக்கு உடல் என்ற இந்த உற்பத்தி நிலையங்களால் தயாரிக்கப்பட்டு இந்த மனதால் இந்த ப்ரொஜெக்டர் ஓடிக்கொண்டே இருக்கு. இந்த கதை ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ இந்த ஓடிக்கொண்டிருக்கும் கதையில் நான் எங்கே இருக்கிறேன்? இதில் நிரந்தரமான ஒரு எண்ணம் இருக்குதா? நாங்கள் வலது பக்கம் பார்க்கும் போது வந்த எண்ணம் அல்ல இடது பக்கம் பார்க்கும் போது வருது. அப்போ மேலே பார்க்கும் போது இடது பக்கம் இருந்து வந்த எண்ணம் அல்ல மேலே பார்க்கும் போது வருது. மேலே பார்க்கும் போது வந்த எண்ணம் அல்ல கீழே பார்க்கும் போது வருது. அப்போ நாங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு எண்ணங்கள் தோன்றி மறையுது. அப்போ இதில் எது நிஜமாக நிரந்தரமாக இருக்குது? எதுவுமே நிரந்தரம் இல்ல, எதுவுமே நிஜம் இல்ல. அது சென்சர் சிஸ்டம் ஓடிக்கொண்டே இருக்குது. இந்த சிஸ்டத்தை நாங்க பார்த்தா சிஸ்டத்துக்குள்ள அப்போ ஒருத்தர் இருக்கிறாரா? இது இயக்குறவர் ஒருத்தர் இருக்கிறாரா? இல்ல, இது தானாக இயங்குது, தானாக தோன்றி மறையுது. அப்போ இதுல நாங்க உண்மையை காணாட்டி நாங்க அதுக்குள்ள மாட்டிக்கொள்ளணும். எனக்குத்தான் எண்ணங்கள் வருது, நான் தான் இதை யோசிக்கிறேன், எனக்குத்தான் இது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி என்னை நான் அங்கே கோர்த்து கொண்டு இருக்கிறேன். அப்போ என்னை நான் கோர்த்து கொண்ட போது நான் இருப்பது துஷ்டியில. இப்போ நான் இல்லாமல் இந்த சென்சர் சிஸ்டத்தை பார்க்கும்போது இப்போ நான் இங்கே இல்லாமல் பார்க்கும்போது நான் இங்கே அழிஞ்சு போகிறேன். அப்போ அதுக்கு அந்த பெருமதி மதிப்பும் தான் இங்கே அழிஞ்சு போகுது. மனதுக்கு வரும் எண்ணங்களில் பெருமதியும் மதிப்பும் இல்லைன்னு சொன்னா அது சாதாரணமா நடந்து கொண்டிருக்கு, சிஸ்டம் ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப அதுக்கு நாங்கள் இறங்கிக் கொள்ளலன்னு சொன்னா, அதுக்குள் நாங்கள் பிடிபடலன்னு சொன்னா, அந்த பிடிப்புக்குள் நாங்கள் இறங்கிக் கொள்ளலன்னு சொன்னா, அப்போ எதில் இருக்குது உண்மை? எந்த எண்ணத்தில் இருக்குது உண்மை? எந்த ஒரு எண்ணத்திலுமே உண்மை இல்லை. அப்போ நாங்க எதிர்காலத்தை பற்றி யோசிப்பது எல்லாமே ஒரு கற்பனை கதை தானே. இப்ப இறந்த காலத்தை பற்றி நாங்கள் யோசிப்பது எல்லாமே கற்பனை தானே. இப்ப இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அவர் இந்த நொடிக்குள் வருகிறார். இந்த நொடிக்குள் அவர் விழித்துக் கொள்றார். இதற்கு பேர் தான் நொடிக்குள் விழித்துக் கொண்ட சுபாவம். நொடிக்குள் விழித்துக் கொண்ட போது அவருக்கு 3 காலங்களும் உண்மையாகாது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே கற்பனை என்ற சத்தியத்தை அவர் கையாளுகிறார். அப்போ இறந்த காலத்திலும் உண்மை இல்லைன்னு சொன்னா, எதிர்காலத்திலும் உண்மை இல்லைன்னு சொன்னா, நிகழ்காலத்திலும் உண்மை இல்லைன்னு சொன்னா, அப்ப எந்த எண்ணமாக இருந்தாலும் கண்களுக்கு தெரிந்த எண்ணமா இருக்கலாம், காதுக்கு கேட்ட எண்ணமா இருக்கலாம், மூக்கு நாக்கு உடல் என்ற இந்த 5 சென்சர் கலந்த எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் அவரை தாக்காது. அவரை தாக்குவதற்கு அந்த எண்ணத்துக்கு பலம் இல்லாமல் போகுது. அந்த எண்ணங்களால் அவரை தாக்க முடியாது. ஏனென்றால் அங்கே அவர் இல்லாமல் சென்சர்கள் இயங்குவதை அவன் காண்கிறார். அப்ப இதற்கு பேர் தான் அந்த சிஸ்டம் ஓடுது அப்படின்னு சொல்லி பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய குருநாதர் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது இப்ப அங்கே இப்ப ஒரு ரோபோ இருக்கிறார், ஒரு இயந்திரம். அந்த இயந்திரத்துக்கு எல்லாமே இருக்குது, தலை கை கால் எல்லாமே பொருத்தி அதை வைத்து அதற்குள் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் கொடுத்தபடி அந்த ப்ரோக்ராமுக்கு அமைய அந்த இயந்திரம் இயங்குது. அப்ப அதற்குள் ஒரு ஆன்மா இருக்குதா? அதற்குள்ள ஒரு ஆன்மா கிடையாது. அதற்கு பொருத்தப்பட்டதே பொருத்தப்பட்ட அந்த அதற்குள்ள அது இயங்குது. அப்ப அங்கே ஒரு ஆன்மா இல்லாம அது சென்சர் சிஸ்டம் ஒண்ணு இயங்குது. அப்போ அதுக்கு தொழில்பாடு ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தொழில்பாடுக்கு இயங்க அந்த தொழில்பாடு இயங்கி கொண்டிருக்குது. அப்ப தொழில்பாடு இயங்குவது என்பது அங்க ஒரு ஆன்மா இல்ல, அங்க ஒரு துஷ்டி கிடையாது, அதற்குள் பொருத்தப்பட்டது அது இயங்கி கொண்டிருக்குதுன்னு சொன்னா அது அப்ப நாங்க சொல்றோம் ஒரு ரோபோ அப்படின்னு சொல்லி.
அது ஒரு இயந்திரம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். இதே போலத்தான் இதே கதை தான் எங்கேயும் ஓடுது. இந்த உடல்ல வந்து நான் என்று ஒருவர் இல்ல. இந்த உடல் வந்து பிசிக்கல் பாடிக்குள்ள வந்து நான் என்று ஒருவர் இல்ல. என்னுடைய இதுன்னு சொல்லி ஒண்ணு கிடையாது இந்த உடல்ல வந்து. என்னுடைய ஆன்மாவும் இங்க இல்ல, அப்படி ஒண்ணு இல்ல. அப்போ நானும் இந்த உடல் இல்லைன்னு சொன்னா அப்ப எங்க இருக்கிறேன் நானு? என்னுடைய இதுன்னு சொல்லி இந்த உடல்ல இல்லைன்னு சொன்னா அப்ப என்னுடையதுன்னு சொல்லி இங்க எங்க இருக்குது? இப்ப நானும் இல்ல. அப்ப நான் எங்கேயுமே கிடையாது. நான் அப்படி ஒருத்தர் இங்க இல்ல. அப்ப நான் என்று நாங்கள் கோர்த்து கொண்டு வைத்துக் கொண்டிருப்பது வந்து வெளியில் இருக்கிறதுன்னு சொல்லி நினைச்சு கொண்டு போனானே. இப்ப மாமரம் வெளியில இருக்குன்னு சொன்னா, அப்ப அதை பார்க்கும் நான் இருக்கிறேன். அதை உணரும், அதை கேட்கும், அப்ப அது இருக்குது என்ற துஷ்டிக்குள்ள நான் இருக்கிறேன். பார்க்கும், கேட்கும், உணரும் அந்த துஷ்டிக்குள்ள நான் இருக்கிறேன். வெளியில இருக்கிறது என்ற துஷ்டிக்குள்ள நான் இருக்கிறேன். அப்போ அந்த துஷ்டி இங்கே அழிஞ்சு போனதன் பிறகு அந்த ஆத்மா அந்த துஷ்டி இங்கே அழியும் நாங்கள் சத்தியத்தை கண்டாதான். வெளியில் இல்ல, இது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை காணாத வரைக்கும் அங்க துஷ்டி அழிஞ்சு போகாது. அந்த துஷ்டிக்குள்ளத்தான் நாங்க இருக்கிறோம். அப்போ அங்கே ஒன்றை நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த துஷ்டியை தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணி போய் கொண்டிருக்கோம். வெளியில் இருக்கு. அப்ப அந்த துஷ்டிக்குள்ள நான் இருக்கிறேன். இந்த மெயின்டைன் பண்ற நான் இருக்கிறேன். அப்போ இங்க உண்மையை கண்டதன் பிறகு, சத்தியத்தை கண்டதன் பிறகு, அப்போ வெளியில் இல்ல. அப்போ வெளியில அப்படி ஒண்ணு கிடையாது. அப்போ அது வெளியில இல்ல. இந்த சத்தியத்தை இங்கே அவர் கையாளும் போது அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் தான் இங்க அழிஞ்சு போகுது. மாமரம் கண்களுக்கு வழக்கம் போல தெரியும், அது இல்லாமல் போகாது. அதுக்கு சத்தம் வழக்கம் போல கேட்கும், அதுவும் இல்லாமல் போகாது. அப்போ அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் தான் இங்கே குறையுது. வெளியில் இருக்குது என்ற துஷ்டிக்குள்ள இருக்கும்போதே அதுக்கு ஒரு பெருமதியும் மதிப்பும் இருந்துச்சு. அதிலே நாங்க சத்தியத்தை கண்டதன் பிறகு, சத்தியத்தை நாங்கள் கையாண்டத சத்தியத்தை காணும் போது அதுக்குள்ள பெருமதி தான் இங்கே அழிஞ்சு போகுது. பெருமதி அழிஞ்சு போவதற்கு பேர் தான் இந்த மனதில் இருந்த தீ அழிஞ்சு போகிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனதுக்கு அந்த பெருமதி மதிப்பும் தான் மனதில் நான் அதை போசனை செய்து அதை மெயின்டைன் பண்ணி வச்சு கொண்டிருந்தேன். அப்ப அதுல நாங்க உண்மையை கண்டதன் பிறகு அதை மெயின்டைன் பண்ணும் சுபாவம், அதை வைத்துக் கொண்டிருந்த சுபாவம் இங்கே அழிஞ்சு போகுது. அதற்கு பெயர் தான் பெருமதி மதிப்பும் அழிஞ்சு போகிறது என்று சொல்வது. பெருமதி மதிப்பு அழிஞ்சு போயிடுச்சுன்னா அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். அப்ப அதுக்கு அவர் ஈடுபாடு ஒண்ணு கிடையாது. அதன் மீது அவர் அதை பெற்றுக்கொள்ளவோ, அதை அடையவோ, அதை தன்வசப்படுத்தி கொள்ளவோ அப்படின்ற திட்டமோ அவர்கிட்ட ஏதோ சூழ்ச்சிகளோ அப்படி அதெல்லாமே இங்கே தனிங்கி போயிருது. திட்டம் கிடையாது, சூழ்ச்சி கிடையாது, போட்டி, பொறாமை, பழிவாங்கல், கப்பட்டித்தனம், வஞ்சகம், இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்ச்சியை பண்ணுவார். ஏதாவது ஒன்று இருந்தா அதை அடையணும்னு சொல்லி முயற்சி பண்ணும் ஒரு மனிதன் அதை ஏதாவது ஒரு வழியில அதை அடையிறதுக்கு ஏதோ ஒரு சூழ்ச்சியை பண்ணி கொண்டிருப்பார். அதுதான் அந்த துஷ்டிக்குள்ள இருக்கும் மனிதனின் சுபாவம். அப்போ அந்த துஷ்டி இங்கே மீண்டதன் பிறகு, துஷ்டியிலிருந்து அவர் கலந்ததன் பிறகு அந்த சூழ்ச்சிகள் இங்கே அவளிடம் இருந்து அழிஞ்சு போகுது. அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற துஷ்டிக்குள்ள இருக்கும்போது அவர் அதை ஏதாவது ஒரு வழியில கையாள அதை பெற்றுக்கொள்ள பார்ப்பார். அது உண்மை இல்லை. அப்படி ஒண்ணு அங்க வெளியில இல்ல, எல்லாமே மனசுலதான் இருக்கு. இந்த சத்தியத்தை அவர் கையாளும் போது, அந்த சத்தியத்தை அவர் காணும் போது, அப்படி ஒண்ணு அவருக்கு வெளியில கிடையாது என்ற சத்தியத்தை அவர் உணர்றார், கையாளுறாரு. அவருக்கு உண்மையாக அவருக்கு வெளியில அப்படி ஒண்ணு கிடையாது, அம்புடாது. அப்படி ஒண்ணு அவரு கண்டதே இல்லை. அந்த சத்தியத்தை கண்டதன் பிறகு அந்த துஷ்டி தான் இங்க அழிஞ்சு போகுது. அந்த பெருமதியும் மதிப்பும் அதுக்கு கொடுத்த ஈடுபாடுகள் எல்லாமே இங்கே அழிஞ்சு போகுது. அப்ப அதை அபகரிக்கவோ, அதை தன்வசப்படுத்தி கொள்ளவோ, அதை ஏதோ ஒரு வழியில அதை பெற்றுக்கொள்ளவோ அதுக்கு கொடுத்த ஈடுபாடு எல்லாமே அழிஞ்சு போகுது. அப்போ அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான் என்ற நிலைக்கு அவர் வருகிறார். இங்கே சாமானியமான எளிமையான நிலைக்கு வருகிறார். அவர் துஷ்டியிலிருந்து மீளும் போது அவர் வெளியில் இருந்து மீள்கிறார் என்றால் மனசுல ஓடும் இந்த கற்பனை கதை உண்மை இருக்கிறதா என்ற சத்தியத்தை இவருக்கு தான் பார்க்க முடிகிறது. அப்போ இதுதான் மனதில் மீளும் வழி, துன்பத்தில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்ற வழியை எங்களுடைய குருநாதர் அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ மனசுல ஓடும் இந்த கதையை நாங்கள்
உண்மையை கண்ணால் தான் மனதில் ஓடும் இந்த கதையின் அந்த திரைப்படத்தில் ஓடும் அந்த ப்ரொஜெக்டர்ல ஓடும் உண்மையான கதையை நாங்கள் இது தயாரிக்கப்பட்டது, இது கோர்க்கப்பட்டது, இது சேர்க்கப்பட்டது என்ற சத்தியத்தை அவர் பார்த்து கண்டால் தான் அந்த திரைப்படத்துக்குள் அவர் இறங்கிக் கொள்ளாமல், திரைப்படத்தை சாமானியமா வெளியிலிருந்து ஒரு பார்க்கும் பார்வையாளராக மட்டும் இருப்பார். அது உண்மையை தெரிந்து கொள்ளாத திரைப்படத்துக்கும் அவர் இறங்கிக் கொள்வார். இது நல்ல காட்சி, இது அழகான காட்சி, இது ரொம்ப பிடிச்ச டயலாக், இது நல்ல இசை, நல்ல பாடல்கள் அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்துக்குள் அவர் சென்று கொண்டு அந்த திரைப்படத்துக்குள் அவர் உள்ளுக்குள்ள இறங்கிக் கொள்வார். அப்போ இதில் உண்மையை கண்டால், அப்போ திரைப்படத்தின் உண்மையை கண்டால் அதற்குள்ள இறங்கிக் கொள்வதற்கு அங்கே ஒண்ணுமே இல்லை, எல்லாமே சேர்க்கப்பட்டது. அப்போ அது இறங்கி பிடித்துக் கொள்வதற்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ அங்கே இதே தான் எங்களுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கு. இப்போ இங்கே பிடித்து கொள்ளவோ சேர்த்து கொள்ளவோ ஒண்ணு அப்படி ஒண்ணு இங்க கிடையாது. அப்படி ஒண்ணு இங்க இல்லவே இல்லை. எல்லாமே எண்ணங்கள், அது வேகமாக சுழன்று கொண்டிருக்கு. அப்ப நாங்க எதிர்காலத்தை பற்றி எண்ணினாலும் இறந்த காலத்தை பற்றி எண்ணினாலும் எல்லாமே இந்த நொடிக்குள் தான் கதை ஓடிக்கொண்டிருக்கு. இந்த நொடி மட்டும்தான். எதை பற்றி எண்ணினாலும் எதை பற்றி யோசித்தாலும் அது நடப்பது இந்த நொடிக்குள்ள மட்டும்தான். இந்த நொடியில் தான் நடக்குது. அப்ப இந்த சத்தியத்தை நாங்கள் நன்றாக விமர்சிச்சு பார்த்தா தான் உண்மை எங்களுக்கு புரிய வருது. அப்போ மனம் என்பது ஒரு வேகம், அதன் செயல்பாடு எண்ணங்களை சேமித்து சேமித்து கொடுப்பது. மனதின் சுபாவம் எண்ணங்களை சேமித்து கொடுப்பது. அப்ப அதன் தொழில்பாடு அதுன்னு சொன்னா, அப்ப எண்ணங்கள் நாங்கள் பார்ப்பதில் எண்ணங்கள் வருது, கேட்பதில் எண்ணங்கள் வருது, மூக்கு, நாக்கு, உடல் இவைகள் அனைத்திலும் எண்ணங்கள் எந்நேரமும் வந்து கொண்டிருக்கு. அதே போல மனதிலும் எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கு. மனம் என்ற சென்சரினூடாக எண்ணங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கு. அப்போ இதில் நிற்கும் ஒரு எண்ணம் எங்கேயும் இல்லை. நிரந்தரமானது, இது நிரந்தரமாக என் மனதில் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பவுமே யாருக்குமே கிடையாது. எல்லா நேரமும் எண்ணங்கள் வருது போகுது. அப்போ இதுல உண்மையை நாங்கள் கண்டால், சத்தியத்தை நாங்கள் கண்டால், இப்ப எண்ணங்களில் உண்மை இல்லை, எண்ணங்களில் சத்தியம் இல்லை. எண்ணங்களில் சத்தியம் இல்லை என்ற உணர்வு அவருக்குள் பிறக்கும் போது எண்ணங்களில் இருந்து அவர் மீள்கிறார். இந்த உணர்வுக்குள் அவர் விழித்துக் கொள்ளுகிறார். இந்த விழித்து கொண்ட சுபாவத்துக்கு பெயர் தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த நொடிக்குள் விழித்துக் கொண்ட சுபாவம். இந்த நொடிக்குள் விழித்துக் கொண்ட சுபாவம். அந்த நொடிக்குள் விழித்துக் கொண்டதன் பிறகு அவர் மீண்டும் அந்த எண்ணங்களுக்குள் மாட்டிக்கொள்ள மாட்டார். மீண்டும் எண்ணங்களுக்கு அவர் அடிபணிந்து போக மாட்டார். மீண்டும் எண்ணங்களின் பின் அவர் ஓட மாட்டார். மீண்டும் அந்த எண்ணங்களுக்கு மாட்டிக்கொள்ள மாட்டார். அப்ப எண்ணங்கள்ல மாட்டிக்கொள்ளலன்னு சொன்னா, எண்ணங்களுக்கு நாங்கள் அகப்படலன்னு சொன்னா, எண்ணங்களிலிருந்து நாங்கள் மீண்டு விட்டோம் என்று சொன்னால், அப்போ இதற்கு பேர் தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ இதான் சலாயத்தன லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ. 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானதுதான் உலகம். கண், காது, மூக்கு, நாக்கு, உடல், மனம். இப்ப இந்த 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானது எங்கேயாவது இருக்குதா? கண்களுக்கு பார்ப்பது வெளியில் இல்லை, காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை, எல்லாமே எண்ணங்கள். இப்ப எண்ணங்கள் இருக்குதா நிரந்தரமா? இப்ப 5 உற்பத்தி நிலையத்திலிருந்து மீள்பவர் சத்திய ஞானம் அடைகிறார், சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். அந்த உணர்வுக்கு பெயர் சத்திய ஞானம். சத்திய ஞானம் அடைந்தவருக்குத்தான் கிருத்திய ஞானம், அதாவது மனதில் மேலும் வழி. இப்போ மனதில் மேலும் வழியில் இவர் மனதுக்கு வரும் எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா என்று நன்றாக அலசி ஆராய்ந்து விமர்சித்து பார்க்கும் போது எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத எண்ணங்கள் இது நேரம் ஓடிக்கொண்டே இருக்குது. ப்ரொஜெக்டர்ல படம் போவது போல இது கதை ஓடிக்கொண்டே இருக்குது. அப்ப இதுல உண்மை இல்லை என்ற சத்தியத்தை கையாண்டு நடைமுறையில் கையாண்டு இந்த சத்தியத்தை அவர் உணரும் போது, இந்த உணர்வுக்குள் அவர் விழித்துக் கொள்ளும் போது, அப்போ நிரந்தரம் இல்லாத எண்ணங்கள் அது ஓடிக்கொண்டே இருக்கு. அதன் தொழில்பாடு நடக்குது. அதை பத்தி அவருக்கு பிரச்சனை இல்லை. அப்போ
எண்ணங்கள் எந்த எண்ணம் வந்தா தான் என்ன, போனா என்ன, அது வரட்டும் போகட்டும். அது அது செயல்பாட செஞ்சு கொண்டிருக்கு. அப்ப அவருக்கு பிரச்சனை இல்லையே. அப்ப ஏன் சொன்னா அதுக்குள்ள அவர் இல்லையே, எண்ணங்கள் அவர் இல்ல. அப்போ வெளியில் இருக்கும் உலகத்தில் இருந்து மீண்டு விட்டார், மனதில் இருக்கும் உலகத்தில் இருந்து மீண்டு விட்டார் என்றால் இதுதான் சலாயத்தன லோகோ லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ. 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானது உலகம். 6 உற்பத்தி நிலையத்திலிருந்து மீண்டதன் பிறகு கண்ணிலிருந்து மீண்டு விட்டார், காதில் இருந்து மீண்டு விட்டார், மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்களில் இருந்து மீண்டு விட்டார், கடைசியாக மனதிலிருந்து மீண்டு விட்டார். அப்ப எண்ணங்கள் எந்த எண்ணமாக இருந்தாலும் அது அவரை தாக்காது. அந்த எண்ணத்துக்குள் அவர் போக மாட்டார், அந்த எண்ணத்துக்கு அவர் அடிமையாக மாட்டார் என்றார். அப்போ எண்ணங்களில் இருந்து அவர் மீண்டு விட்டார் என்றார். அப்போ சலாயத்த நிரோதோ 6 உற்பத்தி நிலையத்தில் இருந்து அவர் மீண்டு விட்டார், நிப்பானோ நிர்வாணம் அடைகிறார். அப்போ இதுதான் அந்த நொடிக்குள் விழித்துக் கொண்ட சுபாவம். சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது அவர் இந்த நொடிக்குள் தான் விழித்துக் கொள்ளுகிறார். நொடிக்குள் விழித்துக் கொண்டதன் பிறகு சாமானியமான முறையில தான் எல்லாமே நடக்கும். இதுல மாற்றம் கிடையாது. எதிர்காலத்தை பற்றி எண்ணினாலும், இறந்த காலத்தை பற்றி எண்ணினாலும் அது வெறும் எண்ணங்கள். அதுல உண்மை இல்லை. எல்லாமே புஷ்வெடி. பட்டாசு நாங்க பத்த வச்சு போட்டாப்புல சத்தம் இல்லை, அதுக்கு பவர் இல்லை, பவர் ஒண்ணு இல்லை. அப்ப அது பவர் இல்லாம போனுச்சுன்னு சொன்னா அங்க பெருமதியும் இல்லை, மதிப்பும் இல்லை. அப்ப அது சாதாரணமா ஓடிக்கொண்டிருக்கு, சாமானியமா ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப அதுக்குள்ள நாங்க இறங்கி கொள்ளவோ, அதுக்குள்ள மாட்டிக்கொள்ளவோ, அதுக்குள்ள அதை நாங்க பிரிச்சு கொள்ளவோ வச்சு கொள்ளவோ எதுவுமே தேவையில்லை. சாதாரணமான வாழ்க்கை முறை, எளிமையான வாழ்க்கை முறை, மன அமைதி, பேரின்பம், ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாமே இங்கேதான் இருக்கு. இப்போ ஏன் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாமே சிஸ்டம் ஓடுது. கண் என்ற சென்சரினோடாக வர்ணம் தெரியுது. அப்ப அது ஒரு சிஸ்டம் மட்டும்தான். அப்ப அதை நான் பார்ப்பது கிடையாது, எனக்கு தெரிவது கிடையாது. அது ஒரு சிஸ்டம். அப்போ சிஸ்டம் ஓடுது. அப்ப அந்த சிஸ்டத்துக்குள்ள இது நல்லதோ கெட்டது அப்படின்ற கதை அவர்கிட்ட கிடையாது. நல்லதா இருந்தாலும் ஒண்ணுதான், கெட்டதா இருந்தாலும் ஒண்ணுதான், இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். அப்போ அதுக்கு கண்ணின் சுபாவம் அந்த கதை ஓடிக்கொண்டிருக்கு. அதுக்குள்ள அவர் இறங்கி கொள்ளல, மாட்டிக்கொள்ளல. அப்போ அதே போல காது என்ற சென்சர் சத்தம் கேட்குது. சத்தத்துல கேட்கும். இதுல இனிமையான சத்தம், இது பிடிக்காத சத்தம், இது பிடிக்கிற சத்தம், எனக்கு நல்லம், இது எனக்கு பிடிக்கல அப்படின்ற அது அந்த 2 பக்கத்தில் இருந்து மீளும் போது அங்கே உள்ள அதுக்குள்ள பெருமதி மதிப்பும் இழக்கப்படுகிற போது, இப்போ அது இந்த சத்தம் வழக்கம் போல கேட்டாலும் இந்த நாளும் போல கேட்குது, முன்ன போலவே இப்பவும் கேட்குது, சத்தியத்தை புரிஞ்சு கொண்டதன் பிறகும். ஆனால் அதற்குள் ஈடுபாடு ஒண்ணு கிடையாது அவருக்கு. அதற்குள்ள இறங்கிக் கொள்ளும் தன்மை அவரிடம் இல்லை. அதற்குள்ள மாட்டிக்கொள்ளும் தன்மை அவரிடம் இல்லை. கலண்டுருச்சு. அந்த துஷ்டியிலிருந்து அவர் கலண்டுட்டார், மீண்டுட்டார். மீண்டதன் பிறகு அது வழக்கம் போலதான் இயங்கும். இப்போ சென்சர்கள் வழக்கம் போல இயங்கும். அப்போ இந்த இயங்கலுக்கு பேர் தான் சிஸ்டம். இந்த ரோபோவை போல சிஸ்டம் ஓடுது, வழக்கம் போல சிஸ்டம் ஓடுது. அப்ப சிஸ்டம் ஓடினாப்புல திரைப்படம் போல ஓடிக்கொண்டு இருந்தாப்புல அதுக்குள்ள உண்மை இல்லை, சத்தியம் இல்லை. இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு அதன் மீது ஈடுபாடு கிடையாது. அதன் மீது அப்படி ஒரு பெருமதியும் மதிப்பும் இல்லை. எந்த ஒரு எண்ணத்துக்குமே மதிப்பு இல்லை, எந்த ஒரு எண்ணத்துக்குமே பெருமதி இல்லை. பெருமதியும் மதிப்பும் இழந்ததன் பிறகு அது சாதாரணமான எளிமையான நிலை. பெருமதியும் மதிப்பும் இழந்ததன் பிறகு எளிமையான அமைதியான வாழ்க்கை, மன மகிழ்ச்சியான வாழ்க்கை. இதான் மனதில் மீளும் வழி, துன்பத்தில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி. இதுவே நிரந்தரமான வழி. இதை தவிர துன்பத்தில் மேலும் வழி ஒண்ணு எங்கேயுமே கிடையாது. சமத்த தியானம் பண்ணி மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு பல வருஷங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாப்புல இந்த சுவையை அவரால் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் நிர்வாண சுவை. இதை பெற்றுக்கொள்ளத்தான் இந்த காரணம், அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் 2500 வருடங்களுக்கு முதல்ல போதித்தார். அப்ப அதை இன்றைக்கும் கேட்குது. இந்த யுகத்திலும் 2500 வருடங்களுக்கு பிறகு
இன்றைக்கு கேட்குதுன்னு சொன்னா அது கேட்பது இந்த புத்தோத்பாத போதனைகள்ல சத்திய தர்மம் இன்றைக்கு கேட்குது. அப்ப அதனூடாக நீங்கள் உங்களுக்கு இந்த நிர்வாணம் அடையும் வழி திறக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க இந்த உலகில் எங்கே இருந்தாலும், உலகில் நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு நிர்வாணம் அடையும் வழி திறந்திருக்கிறது என்றால் அது இந்த புத்தோத்பாத போதனைகளில் தவிர எங்கேயுமே கிடையாது. இது பிராக்டிக்கல், இது நடைமுறையில் கையாள வேண்டியது. பிராக்டிக்கல் இந்த நொடியே இப்போவே உங்களுக்கு இதை உணர முடியும். இந்த சத்தியத்தை கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இது 3 காலங்களுக்கு போட முடியாது. இது அகாலிக்க தர்மம் 3 காலங்களுக்கு போட முடியாது. இந்த நொடி புரிந்து கொள்ளக்கூடியது. அப்போ 3 காலம் என்பது எல்லாமே எண்ணங்கள் தான், கற்பனையில் தான் இருக்கு. இப்போ கற்பனையிலிருந்து மீண்டதன் பிறகு, கனவிலிருந்து எழுந்ததன் பிறகு அவர் இந்த நொடிக்குள் விழித்துக் கொள்ளுகிறார். கனவுல இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது அந்த கற்பனை கதைக்குள்ள. கனவிலிருந்து எழுந்தவர் இந்த நொடிக்குள் விழித்துக் கொள்ளுகிறார். இந்த நொடிக்குள்ள என்ன இருக்குது? நொடிக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. இந்த நொடியில் ஏதாவது இருக்குதா? இந்த நொடியில இல்ல. பார்க்கும் எண்ணம் ஒண்ணு வருது, கேட்கும் எண்ணம் ஒண்ணு வருது, உணரும் எண்ணம் ஒண்ணு வருது, நினைக்கும் எண்ணம் ஒண்ணு வருதுன்னு சொன்னா அப்ப அந்த எண்ணத்திலும் உண்மை இல்லை. மாமரத்தில் 5000 இலைகள் இருந்தாலும் ஒரு இலையை எடுத்து நாங்கள் நன்றாக பரிசீலனை செய்து பார்த்தால் அப்ப அந்த 5000 இலைகளையும் நாங்கள் பார்த்ததற்கு சமமாகும். ஏன்னா மாமரத்தில் 5000 இருந்தா எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி தான் அந்த இலைகள் இருக்கு. அப்ப அதுல ஒன்னை எடுத்து நாங்க நல்லா பரிசீலனை செய்து பார்த்தா அப்ப அந்த 5000 இலைகளையும் நாங்கள் பார்த்ததற்கு சமமாகும். அப்போ இந்த நொடியில் வரும் எண்ணத்தில் உண்மை இருக்குதா? நாங்கள் பார்க்கும் எண்ணமா இருக்கலாம், கேட்கும் எண்ணமா இருக்கலாம், மூக்கு, நாக்கு, உடல் இந்த துவாரங்களினூடாக வரும் எண்ணமா இருக்கலாம், இல்லாட்டி மனோ துவாரத்தினூடாக வரும் எண்ணமா இருக்கலாம். எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் இந்த நொடியில் நாங்கள் அந்த பார்த்தா, இந்த மாமரத்தின் இலையை பார்ப்பது போல அந்த எண்ணத்தை நாங்கள் நன்றாக பார்த்தா அதிலும் உண்மை இருக்குதா? அதாவது அதுவும் இணைந்தது. இந்த 5 சென்சர்கள் இணைந்தது தான் அப்போ ஒரு எண்ணம். இப்போ இணைந்தது இங்க வெளியில் இல்ல. அப்போ வெளியில இல்லாட்டி மனசுல இருக்குதா? இது நிரந்தரமா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்ல. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. இதுதான் பரம சத்தியம். இதை தவிர பரம சத்தியம் சொல்வதற்கு வேற எங்கேயுமே கிடையாது. இதுதான் பரம சத்தியம். இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை. இந்த நொடியில் வரும் எண்ணத்திலும் உண்மை இல்லை. அப்ப இதுதான் சென சம்பத்தி, இந்த நொடிக்குள் விழித்துக் கொண்ட சுபம் சென சம்பத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இந்த நொடிக்குள் விழித்துக் கொண்டதன் பிறகு அவர் எந்த எண்ணம் வந்தாலும் வேலை இல்லை. அது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தூள் தூளாகிடுச்சு. அதுக்கு பாதிப்பு ஒண்ணு கிடையாது, பெருமதி ஒண்ணு கிடையாது. அப்போ இதற்கு பேர் தான் ராக தேச மோக என்ற ஆசை, கோபம், மாயை என்ற தீ அழிந்த நிலை இதுதான். நாங்கள் இந்த நொடிக்குள் விழித்துக் கொள்ளாத வரைக்கும் எண்ணங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், எண்ணங்களின் பின் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் இருப்பது அந்த ராகதேச மோகம் என்ற ஆசை, கோபம், மாயைக்குள்ள. அப்ப இந்த மாயையிலிருந்து மீண்டு இந்த நிலைக்கு, இந்த நொடிக்குள், இந்த சொன்ன சம்பத்தி என்ற நொடிக்குள் விழித்துக் கொண்டவருக்கு எந்த எண்ணமாக இருந்தாலும் அதற்கு பெருமதி இல்லை, மதிப்பு இல்லை. அப்ப பெருமதியும் மதிப்பும் இழந்ததன் பிறகு அது எந்த எண்ணமாக இருந்தாலும் அதற்கு அவர் ஈடுபாடு கொண்டு கொடுக்கலன்னு சொன்னா, அதுக்கு ஒரு பெருமதி கொடுக்கலன்னு சொன்னா, அதற்பின் ஓடலன்னு சொன்னா, அதற்குள்ள இறங்கி பிடித்துக் கொள்ளலன்னு சொன்னா, அப்போ அதற்கு பெயர் தான் அந்த தீ அணைந்த நிலை. ராக தேச மோகன் அந்த தீ அணைந்த நிலை. இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார். இதற்கு பெயர் தான் இந்த தீ அணைந்த நிலை. அப்போ அது எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் அங்கே தீ பற்றி கொள்வோம் வாய்ப்பு இல்லாமல் போகிறது. தீ பற்றி கொள்வதற்கான அங்கே அந்த எரிபொருள் அங்கே இல்லை. எரிபொருள் தான் அந்த பெருமதி மதிப்பும் இழந்ததன் பிறகு அந்த எரிபொருள் அங்கே அழிஞ்சு போயிடுச்சு. அப்ப அது தீ அங்கே பற்றி கொள்ளாது. தீ இங்கே
பத்த வைக்காது, தீ பிடிக்காது. தீ பிடிக்காட்டி அது சாதாரணமா நடந்து கொண்டிருக்கும், சாதாரணமா ஓடிக்கொண்டிருக்கும். அது சாதாரண கதை. அப்ப அது சிஸ்டம். இதுதான் சிஸ்டம், செயல்பாடு. இப்ப செயல்பாடு நடக்குது. கண்களுக்கு வழக்கம் போல தெரியுது, காதுக்கு வழக்கம் போல கேட்குது, மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்கள் வழக்கம் போல இயங்குது. அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு ஒரு மனிதன் வீட்டில் இருக்க முடியும், வீட்டில் இல்லற வாழ்க்கை வாழ முடியும். ஏன் முடியாது? முடியும். ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கும்போது ஒரு கணவனா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மனைவியா இருக்கலாம், ஒரு தகப்பனா இருக்கலாம், ஒரு தாயா இருக்கலாம், இல்லாட்டி மகனா இருக்கலாம், ஒரு மகளா இருக்கலாம். அப்ப இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு வயதில்லை இல்லை வயதில்லை இல்லாமல், ஜாதி பேதம் இல்லாம, மொழி பேதம் இல்லாம இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு ஒரு இல்லற வாழ்க்கையை ஒரு மனிதனால வாழ முடியும். முடியும். ஏன்னா சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அங்கே நடப்பது சென்சார் சிஸ்டம் மட்டும்தான். சிஸ்டம் ஓடுது. அப்ப அந்த சிஸ்டத்துக்குள்ள இறங்கி பிடித்துக் கொள்ளாத அவர் அந்த செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார். செயல்பாடு நடக்குது, சென்சர் ஓடுது, சென்சர் சிஸ்டம் நடக்குது. ஆனால் அவர் இல்லாமல் எல்லாமே நடக்குது. அவர் இல்லாமல் அந்த திருஷ்டியில் இருந்து மீண்டு சென்சர்களுக்கு அவர் அந்த சென்சர்களுக்குள் சென்சர் ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர அவர் அங்கே இல்லை. அவர் இல்லாமல் கதை ஓடுது, அவர் இல்லாமல் சென்சர் சிஸ்டம் நடக்குது. அப்ப இத ஒரு குடும்ப மனிதன் ஒரு குடும்பத்தில் வாழும் மனிதன் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு வாழ முடியும். இதை குடும்பத்தை விட்டுட்டு, பிள்ளைங்களை விட்டுட்டு, கணவன் மனைவியை விட்டுட்டு, தாய் தகப்பனை விட்டுட்டு வேற எங்கேயும் போகணுன்ற அவசியம் இல்லை. எங்கேயுமே விட்டுட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே மன மகிழ்ச்சி, மன நிறைவு, இந்த அமைதி எல்லாமே இதற்குள் இருக்குது. இந்த ஆசையிலிருந்து மீண்டதன் பிறகு, கோபத்திலிருந்து மீண்டதன் பிறகு, மாயையிலிருந்து மீண்டதன் பிறகு சென்சர் ஓடுது, சிஸ்டம் ஓடுது. அதற்குள்ள அவர் வாழ முடியும். மன மகிழ்ச்சியாக, மன நிறைவாக அவரால் இந்த குடும்ப உறுப்பினராக அவர் வாழ முடியும். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் 2500 வருடங்களுக்கு முதல்ல போயிட்டார். அப்போ அக்காலத்திலும் சரி, இக்காலத்திலும் சரி, அந்த காலத்திலும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு குடும்பத்தில் வாழ்ந்திருக்காங்க, வீட்டில் வாழ்ந்திருக்காங்க. கட்டிக்கார ஒரு கண் தெரியாத குருட்டு தாய் தந்தையரின் மகனாக இருந்தார். அப்போ அவர் ஒரு தொழில் செய்தார், ஒரு நிறுவனம் செய்து வந்தார். அது மண்ணால் செய்யும் தொழில் நிறுவனம் ஒண்ணு. பானை அவைகள் எல்லாம் செய்யும் ஒரு தொழில் நிறுவனம் அவர் நடத்தி வந்தார். அதை செய்து அதனூடாக அவர் பணம் சம்பாதிச்சு தன்னுடைய தாய் தந்தையருக்கு தேவையானதை செய்து அவர் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தார். அதே போல இன்னைக்கும் அது செய்ய முடியும், இன்னைக்கும் அது பொருந்துது. அப்போ இதுக்காக நாங்க யாரையும் எங்கேயும் விட்டுட்டு போகணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு எங்களால் எளிமையான மன மகிழ்ச்சியோடு நிறைவான ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ முடியும். அது போதனை செய்யப்படுவது இந்த புத்தோத்பாத போதனைகள்ல. அப்போ இந்த சத்திய தர்மத்தை நீங்கள் கேட்டு பாருங்க. பிராக்டிக்கல் பக்கம், நீங்கள் நடைமுறையில் கையாளும் பக்கம் நீங்கள் கதைச்சிங்கன்னு சொன்னா, கேள்விகளை கேட்டீங்க சொன்னா, உங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு சாந்தமான இனிமையான சுவையில் உங்களுக்கு விட்டிருக்க முடியும். ஏதம் சாந்தம் ஏதம் பிரணீதம் எதிதம் சப்ப சங்கார சமத்தோ. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு, எல்லா எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டு, இந்த சாந்தமான இனிமையான மென்மையான இந்த சுவையோடு உங்களுக்கு இனிமையான ஒரு வாழ்க்கையை, அமைதியான ஒரு வாழ்க்கையை, ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். புரிஞ்சது தானேம்மா ரசிகா? புரிந்தது ஆரியன் அவர்களே. ரைட். அப்போ எங்களுடைய காலம் தாமதமாகிறது இன்றைக்கு. சரணம் ஆரியன் அவர்களே, காலம் முடிய போகுது. மிச்சம் நன்றி, நீங்க அழகான ஒரு போதனை செஞ்சது. அப்ப இப்ப நான் இந்த சூம் நிப்பாட்டவா? ஆமா, நம்மளோட காலை முடிஞ்சது. திருவன் சரணம்.
அனைவருக்கும் வணக்கம். தேர்வான் சரணம். எங்களுடைய குருநாதர் அதி கௌரவான புத்தோத்பாது ஆரியன் வහන්සේ அவர்களுக்கு பாத நமஸ்காரம். ஆரியன் அவர்களுக்கும் பாத நமஸ்காரம். அப்ப நான்